ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சாக்லேட் ஸ்ப்ரெட்டு ஹோம்மேட் நியூட்ரலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பொதுவாக ஹேசல்நட் யூஸ் பண்ணி செய்வாங்க. பட் எனக்கு வந்து இப்போ ஹேசல்நட் கிடைக்காதனால, இங்கே எங்கேயுமே ஹேசல்நட் கிடைக்காதனால நான் வந்து பீனட் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நம்ம வந்து பீனட் யூஸ் பண்ணி செய்யலாம், ரொம்பலாம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் வராது. அந்த பீனட்டோட டேஸ்ட் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக வர அவ்வளோதான். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு போய் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை தான் வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப கறியை விட்டுறலாம் கூடாது, நல்லா கரெக்டான அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வந்து வறுத்தா போதும். வறுத்து நம்ம இதை ஆற வச்சு தோல் உரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து நல்லா ஆற வச்சு தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணி எடுத்தால் போதும். அதாவது 30 செகண்ட் மட்டும் அரைச்சோம்னா நம்மளுக்கு நல்லா பொடி மாதிரி கிடச்சிரும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு பொடியை அரைச்சதுக்கப்புறம் சைட்லலாம் ஒட்டிருக்கலாம், அதெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு நான் உள்ளே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இனி இதை அரைக்கும்போது வந்து கரெக்டாக கொஞ்சம் எண்ணெய் கக்கும். அதாவது நிலக்கடலை வந்து நம்மளுக்கு எண்ணெய் விட்டு வரும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் எண்ணெய் வரைக்கும் அரைக்கும்போது அது வந்து எண்ணெய் விட்டு வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து எண்ணெய் விட்டு வந்திருக்குது. இப்போ இதில் வந்து நான் 1 பிஞ்ச் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எது வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். மொத்தம் இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். நான் 1 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் நிலக்கடலைக்கு வந்து 1/4 கப் கொக்கோ பவுடர் சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறமா இதில் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் நார்மலாக இருக்கும். உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா சுகர் ஸ்வீட்டாக வேணும்னாக்கி 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் லிக்விடாக வேணும் அப்படின்னாக்கி நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு இது போதுங்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றால தான் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இது வந்து ப்ரெட்டு, சப்பாத்தி, அப்புறம் பேன் கேக்குக்கு இதுக்கெல்லாம் சூப்பர் ஸ்ப்ரெட்டு. சாக்கோ ஸ்ப்ரெட்டுக்கு பதிலாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.